நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கீங்க, அங்கே விலை உயர்ந்த கார்கள் போயிட்டுருக்குது. உங்களுக்கு உடனே ஒரு எண்ணம் வரும், நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கார் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சிக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி. இந்த வாங்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் எங்கேருந்து வருதுன்னா, உங்களுடைய காரண மூளை என்று சொல்லப்படுகிற லாஜிக்கல் பகுதியிலேருந்து வருது. அது அவ்வளோ வேகமாக கணக்கு பண்ணுது. உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ பணம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாள் சம்பாதிச்சா இதை வாங்க முடியும், இது உங்களுக்கு எட்டாத கனி அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுவரை வளர்ந்து வந்த விதம், உங்கள்கிட்ட என்ன இருக்குது இல்லை, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, இது எல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி இதை என்னால் வாங்க முடியாது என்கிற எண்ணத்தை முதலாவது அது கொண்டு வருகிறது. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு ஒரு வசனத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் டு தோஸ் ஹூ பிலீவ். இந்த பிலீவ் அல்லது விசுவாசம் என்பது இல்லாததை பார்ப்பது. இல்லாததை பார்ப்பது அப்படிங்கிறது தான் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். உங்களால் செய்ய முடியாத, உங்களால் வாங்க முடியாத, உங்களால் அனுபவிக்க முடியாத நிறைய காரியங்களை உங்களுடைய காரண மனது அல்லது காரண மூளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், உங்களால் முடியாது முடியாதுன்னு. ஆனால் விலையே இல்லாமல், காசே செலவு பண்ணாமல் அந்த மாதிரி ஒரு காரை நீங்கள் ஓட்டுறதாக, அந்த மாதிரி காரில் நீங்கள் ஏறுகிறதாக, உங்கள் வீட்டில் கொண்டாந்து நிறுத்துகிறதாக, உங்களுக்கு அப்படி ஒரு சொந்தமாக ஒரு வண்டி இருக்கிறதா உங்களால் கற்பனை பண்ண முடியும். நீங்கள் இப்போது அந்த ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு காரை பார்க்குறீங்க, இப்படி ஒரு கார் நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல. உடனே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எங்கேயாவது ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துக்கிட்டோ அல்லது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போயோ கண்ணை மூடி நீங்கள் அதே காரில், அப்படிப்பட்ட ஒரு காரில் நீங்கள் பயணம் செய்கிற மாதிரி ஒரு கற்பனைக்குள்ளே போக முடியுமா முடியாதா? ஈஸியாக முடியும். அதுதான் அந்த பவர் ஆஃப் இமேஜினேஷன். நம்மளால் எல்லாம் முடியும். எதில்? கற்பனையில். அங்கே தான் நம்ம துவங்கணும். நீங்கள் எதை உங்களுடைய மனக்கண்களால் பார்க்கிறீர்களோ அதை உங்களுடைய நிஜக்கண்களாலும் பார்க்கிற காலம் ஒன்று வரும். முதலாவது நீங்கள் எதை விரும்புகிறீங்கன்றதை முடிவு பண்ணிட்டு பிறகு அதை உங்களுடைய மனக்கண்களில் எவ்வளவு தெளிவாக பார்க்கிறீர்களோ அதான் ரொம்ப முக்கியம். இந்த விசுவலைசேஷன் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறோம். அதுதான் இந்த நிகழ்வுகளை படங்களாக பார்ப்பது. ஏன்னா உங்களுடைய மூளைக்கு படங்களை நீங்கள் அனுப்பும்போது நீங்கள் உண்மையான காரில் போகிறீங்களா இல்லது கற்பனை காரில் போகிறீங்களான்றது அதுக்கு புரியாது. நீங்கள் எதை அனுப்புகிறீங்களோ அது உண்மைன்னு தான் எடுத்துக்குமே தவிர, இது இவங்க காரில் போகலை அப்படின்னு அது எதிர்க்காது. உங்களுடைய காரண மூளை தான் எதிர்க்கும், ஆனால் கற்பனை மூளை அதை எதிர்க்காது. அந்த கற்பனை ஆற்றலை தான் நாம் நிறைய நேரம் பயன்படுத்தாமல் விட்டுறோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் முதலாவது கற்பனை செய்யுங்க. இது விசுவலைசேஷனில் ஒரு பகுதி தான். அந்த பகுதிக்கு பேர் அவுட்கம் விசுவலைசேஷன். நீங்கள் என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அடைந்து விட்டது போல, அதை அடைந்து விட்டால் எப்படி நடந்து கொள்வீர்களோ அப்படி நீங்கள் பார்க்க பழகணும். அது பார்க்கும்போது நீங்கள் அதை வாசனையை பார்க்கணும், அந்த பொருளை நீங்கள் முகந்து பார்க்கணும், அந்த பொருளை நீங்கள் தொட்டு பார்க்கணும், அந்த பொருளினால் ஏற்படுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கணும், அந்த பொருளை என்ன கலரில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த கலரில் பார்க்கணும். இப்படி உங்கள் ஐம்புலன்களாலும் அதை அனுபவிக்க நீங்கள் துவங்கணும். இந்த ஐம்புலன்களை அனுபவிக்கும் போது தான் ஒரு உணர்ச்சி உங்களுக்குள்ளே உண்டாகும். விசுவாசம் ரொம்ப முக்கியம், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், படங்களாக பார்ப்பது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் எது இணைக்குதுன்னா உங்களுடைய உணர்ச்சி என்ன சொல்லுதுன்றது தான். அந்த கார் அப்படின்னு நான் சொன்னதுனால அதையே தொடர்ந்து நான் பேசுகிறேன். அந்த காரில் நீங்கள் போகும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீங்க அப்படிங்கிறதையும், அந்த கார் நீங்கள் வச்சிருக்கிறதுனால எவ்வளவு பேர் மகிழ்வார்கள் என்பதையும் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கணும். யாரெல்லாம் நீங்கள் அந்த காரில் கூப்பிட்டு போகிறீங்க, யாரெல்லாம் சந்தோஷப்படுறா, யாரெல்லாம் அந்த கார் வாங்கினதுனால பயன்பெறுகிறார்கள், இதையெல்லாம் நீங்கள் எவ்வளவு தெளிவாக பார்க்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த பொருளை நீங்கள் அடைய முடியும்.
இன்னும் சில பேர் செய்கிற தவறுகள் என்னன்னு சொன்னால் வெறும் அவுட்கம் விசுவலைசேஷனில் நிறுத்திடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும், அல்லது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போகணும், அல்லது நான் இவ்வளவு சுகமாக வாழணும், அல்லது நான் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ட் விசுவலைசேஷனோட நிறுத்திடுறாங்க. அவுட்கம் விசுவலைசேஷன் சீக்கிரமாக வரணும்னா ப்ராசஸ் விசுவலைசேஷன் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் இந்த காரை வாங்கணும்னு முடிவு பண்ணி கற்பனையில் அந்த காரை ஓட்டுற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அது மாத்திரம் போதாது, அந்த காரை வாங்குவதற்கு என்னவெல்லாம் செய்ய போகிறீர்கள் என்பதையும் கற்பனையிலேயே பார்க்க வேண்டும். அதாவது எங்கிருந்தோ உங்களுக்கு அந்த காசு வந்துட்ட மாதிரியும், அந்த காசை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த கார் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரியும், அந்த ஷோரூமில் நீங்கள் நபர்களோடு பேசுகிற மாதிரியும், அப்புறமா கையெழுத்துகள் போடுகிற மாதிரியும், அப்புறம் அந்த கார் வருவதற்காக நீங்கள் காத்திருக்கிறது போலவும், பிறகு அந்த நாளில் உங்களுக்கு ஒரு கால் வருது, கார் ரெடி ஆகிடுச்சிங்க வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி, ஸோ நீங்கள் போய் அதை ரிப்பன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றீங்க. இது எதெல்லாம் நிஜத்தில் நடக்குமோ அது எல்லாம் நடக்கிறது போல நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், அதை எவ்வளவு அடிக்கடி பார்க்கிறீங்களோ, எவ்வளவு ஆழமாக பார்க்கிறீர்களோ, எவ்வளவு உணர்ச்சியோடு கூட பார்க்கிறீர்களோ, அவ்வளவு விரைவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கற்பனையில் ஆரம்பியுங்கள், நிஜத்திலே அனுபவிப்பீர்கள்.